இந்த மிருகங்கள் மற்ற மிருகங்களை வேட்டையாட போகும்போது பாருங்க, இந்த சிங்கம் வேட்டையாடு சில கூட்டமாக மிருகங்கள் போகும். அப்போ என்ன பண்ணும், அந்த அந்த இது கூட்டத்துக்கு விரோதமாக போகும். முழு கூட்டத்தையும் துரத்தாது, ஒரு மிருகத்தை தனிமைப்படுத்தும். இது பிசாசுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரு மிருகத்தை மாத்திரம் அந்த ப்ரீடேட்டர் சிங்கமோ புலியோ கரெக்டா அடிக்கும். எதை? தனியா போன அந்த மிருகத்தை அடிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையா ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. சபையில உண்மையும் உத்தமமா நிலைச்சிருக்கணும். தனியா போனா பிசாசுடைய அடி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா அடிச்சிருவான்.